the Lord. கர்த்தர் நல்லவர், ஒரு கிருபை என்றும் உள்ளது. ஆமென். நம்ம தொடர்ந்தேர்ச்சியாக வேத பாடத்தை நாம் கவனித்துக் கொண்டு வருகிறோம். ஆரம்பமாக இந்த நாளின் வேத பாடத்துக்கு ஆரம்பமாக மத்தேயு 6:10, ரோமர் 12:2 வாசிக்கலாம். மத்தேயு 6:10 ரோமர் 12:2. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமாக சித்தமில்லதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகும். ஆமேன் ஆமேன். ஒரு நிமிஷம் நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். அப்பா பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே இடத்திலே வருகிறோம். அப்பா, நீர் மிகவும் நல்லவர். இந்த நாளிலேயும் ஆண்டவர், இந்த தேர்ட் லார்ட்ஸ் டேலையும் ஆண்டவரே மாலையிலே கூடி உம்மை ஆராதிக்க நீர் எங்களுக்கு தந்த கிருபைக்காக நன்றி 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 நன்றி. நீ தந்த திவ்ய பிரசனத்திற்காய் நன்றி. இப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும்படி, உடைய வேத வசனங்களை கற்றுக்கொள்ளும்படி அடியார்கள் கூடி வந்திருக்கிறோம். அப்பா, எல்லா தடையும் நீர் அகற்றி பரிசுத்த ஆவியானவர், சத்திய ஆவியானவர் அப்பா, நீ இந்த வேலையை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். அப்பா, சத்திய ஆவியானவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துவார் என்ற வசனத்தின்படி இந்த நாளிலே பரிசுத்த நீர் பிரசன்னராய் இருந்து ஆண்டவரை நாங்கள் கேட்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஆண்டவரை நீர் எங்களுக்கு விளங்க கற்றுத் தருவீராகப்பா. ஆம் கர்த்தாவே, ஆண்டவரே, அந்த கந்தாயகோட மந்திரி சொன்ன, ஒருவன் எனக்கு இதை விளக்கி தராவிட்டால் நான் எப்படி இதை புரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி கேட்டானப்பா. ஆம் கர்த்தாவே, பரிசுத்தமானவரே, நாங்கள் உண்மையே 100% சார்ந்திருக்கிறோம். நீர் எங்களுக்கு கற்றுத்தராவிட்டால் நாங்கள் ஒன்றுமே புரிந்து கொள்ள முடியாது, கற்றுக்கொள்ள முடியாத ஆண்டவரே. ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. எங்களுடைய மனக்கண்களை திறந்துடணும், எங்களுடைய மனக்கண்களை பிரகாசிக்க பண்ணும். நாங்கள் வேத வசனங்களை நாங்கள் கற்றுக்கொண்டு உங்களோட ஆவிக்குரிய ஜீவிதத்தில் முன்னேற எங்களுக்கு கிருபை தாரும். எல்லா தடைகளையும் அகற்றுவீராக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவின் இரத்த கோடிக்குள் மூடி மறைத்து கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். மத்தேயு 6:10 பரமண்டலத்திலே உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. Thy will be done. இதுல நம்ம வசனங்கள், அந்த பின்னாடி இருக்கிற 3 வசனங்கள் முக்கியமான வசனங்கள், அதையும் வாசிச்சிருவோம். யோவான் 4:34. இயேசு அவர்களை நோக்கி, நான் என் அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கும். இப்ப ஏசப்பாக்கு சாப்பாடு என்ன? அவரோட சித்தம். நீங்க இப்படியே நீங்க ஒன் வே டிராபிக் மாதிரி இது பண்ணா நல்லா இருக்காது. அவரோட சித்தம் அப்படியே பார்க்க கூடாது. அவர் சாப்பாடு என்ன நீங்க ஆன்சர் பண்ணும். புதுசா வந்தவங்களுக்கு சொல்ல முடியாது. மற்றவங்க எல்லாம் ரெடி ஆயிட்டீங்களா? இல்ல கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணட்டுமா? ரெடியா இருக்கீங்களா? ஏசப்பாவோட சாப்பாடு என்னது? அவரோட சித்தம் செய்யறது. வெரி குட். ஓகே. எபிரேயர் 10:5-6-7 வாசிங்க. இது ஒரு பைபிள் ஸ்டடி. இது நம்ம சேர்ந்து படிக்கிறோம் வேதத்தை. எபிரேயர் 10:5-6-7. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர், சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்றீர். 7ஆம் வசனம். இதோ வந்திருக்கிறேன், என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன். ஆமென். புஸ்தகச் சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது, உங்களுடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். அப்ப ஏசப்பா இந்த பூமியில வந்ததுடைய நோக்கமே என்ன? டு டூ காட்ஸ் வில். சரிங்களா? அப்போ நம்ம நிறைய பார்த்துட்டோம். முந்தின ஆதாம் என்ன பண்ணிட்டான்? தேவ சித்தம் செய்யாம விழுந்து போயிட்டான். இப்ப பிந்தின ஆதாமாகி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்து பிதாவின் சித்தத்தை முழுமையா நிறைவேற்றி முடித்து நம்மை மீட்க வந்தார். நம்ம முதல்ல பார்த்தது கால நியமங்கள் பார்த்தோம், டிஸ்பென்சேஷன்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். கடைசியா நம்ம இருக்கிறது கிருபையின் காலகட்டத்துல நம்ம இருக்கோம். அதுக்கு அடுத்தது உபத்திரவ காலம், அடுத்தது 1000 வருஷ அரசாட்சி. அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணல, கவனிங்க. அடுத்ததாக நம்ம என்ன பார்த்தோம்? உடன்படிக்கைகளை பார்த்தோம். ஒவ்வொரு உடன்படிக்கையா பார்த்துன்னு வந்தோம். கடைசியா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மோடு திருவிருந்து மூலமா உடன்படிக்கை பண்றாரு. இது என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. உடன்படிக்கையா நம்ம நிலைத்திருக்க கர்த்தர் கிருபை தர வேண்டும். இப்போ தேவ சித்தம் செய்யணும். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், வாட் இஸ் த ஹோல் தீம் இஸ் ரன்னிங் த்ரூ த பைபிள். இந்த வேதம் முழுக்க போற ஒரு தீம் என்னன்னா, தேவன் ஒரு திட்டத்தையும் ஒரு சித்தத்தையும் வச்சிருப்பாரு, இதை தான் பண்ணணும்னு. ஆனா மனுஷங்க அதை தட்டி விட்டுருவாங்க, அது துவாட் ஆயிடும், அந்த தேவ சித்தத்தை கீழ்ப்படியாம போயிடுவாங்க. அப்புறம் கர்த்தர் என்ன பண்ணுவார்? ஏதாவது ஒரு வழி பண்ணி திரும்பி அவனை தன்னுடைய சித்தத்துக்குள்ள கொண்டு வர ட்ரை பண்ணுவார். ஸோ இதுதான் வேதம் முழுக்க
போகிறது. இன்னொரு விதத்துல சொன்னா நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், இட்ஸ் அ ஃபைட் பிட்வீன் காட் அண்ட் டெவில். தேவனுக்கும் சாத்தானுக்கும் நடுவுல ஒரு பெரிய யுத்தம். தேவன் மிகவும் அன்புள்ளவர். அவர் தமக்குன்னு ஒரு ஜனத்தை ஏற்படுத்தி அவங்க நேசிக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தா, இந்த பிசாசு ஆதி முதல் பாவம் செய்யறான். பெருமை விழுந்துட்டான். கர்த்தர் சபிச்சுட்டார். அவன் பிசாசா மாறி போயிட்டான். இப்போ அவனோட இது என்னன்னா, நீங்க ஜனங்களை சிருஷ்டிக்கிறீங்களா, அவங்கள உங்களை ஆராதிக்காம என்ன ஆராதிக்க வச்சு ஏன் கூட நான் நரகத்துக்கு அழிச்சுன்னு போயிடுவேன். அதான் அவனுடைய திங்ஸ். சரிங்களா? அவனுடைய சித்தம் அதுதான். இப்போ தேவன் என்ன பண்றாரு, நீ என்ன வேணா பண்ணிக்கோ, எனக்குன்னு ஒரு ஜனத்தை ஏற்படுத்தி என்கிட்ட நான் கொண்டு வருவேன்னு சொல்லி ஆண்டவர் ரொம்ப நம்பிக்கை வச்சு ஆதாம உருவாக்குறார். ஆடம் இஸ் கால்ட் as the son of God. அவனுக்கு அம்மா அப்பாவே கிடையாது. டைரக்டா ஆண்டவர் மண்ணை எடுத்து உருவாக்கி சொந்த குமாரனாக ஆதாம உருவாக்குனார். ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சார், இவன் கீழ்ப்படிவான்னு. 10 கட்டளைகள் கொடுக்கல, 613 கட்டளைகள். ஒன்னே ஒண்ணு, இந்த மரத்தோட பழம் மாத்திரம் நீ சாப்பிடாத, நன்மை தீமை அறியத்தக்க மரத்தோட பழத்தை மட்டும் சாப்பிடாத, மற்ற எல்லா இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா விருட்சங்களோட கனியும் நீ என்ன பண்ணலாம், யூ கேன் ஃப்ரீலி ஈட். காசெல்லாம் கொடுக்க வேண்டாம், நீ சாப்பிடவே புசிக்கவே புசிக்கலாம், இதை மாத்திரம் சாப்பிடாத. ஆனா அவன் என்ன பண்றான், அந்த இடத்துல கர்த்தருக்கு எதுக்கு நான் கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லி கீழ்ப்படியாம பண்ணிடறான். ஒண்ணு அவிசுவாசம், நான் எதுக்கு தேவனையே சேவிக்கணும். பிசாசு ஏவாளதான் வஞ்சித்தான், ஆதாம் வஞ்சிக்கப்படலை. he chose to disobey. அவன் கீழ்ப்படிய கூடாதுன்னு அவன் தெரிந்தெடுக்கிறான். ஏன்னா கர்த்தர் நமக்கு சுயசித்தத்தை கொடுத்திருக்கிறார். அந்த ஃப்ரீ வில் இல்லைன்னா நம்மளாம் யார் தான், இந்த ரிமோட் வச்சு இப்படி ஆப்ரேட் பண்றோமே, ரோபோட்ஸா மாறிடும். ஆனா கர்த்தர் நமக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த ஃப்ரீ வில், அந்த சுயசித்தத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கார். நம்ம வேணும்னா நம்ம செய்யலாம், வேணான்னா நம்ம விட்டுடலாம். கர்த்தர் கம்பல் பண்ணவே மாட்டார். ஆனா இதான் வழி இதான் வழின்னு சொல்ல மாத்திரம் சொல்லுவார். இப்போ என்னாச்சு, கர்த்தருக்கும் பிசாசுக்கும் சண்டை. இப்போ ஜனங்களை உருவாக்கியாச்சு, எடுத்த எடுப்புலயே ஆதாமும் ஏவாளும் விழுந்துட்டாங்க. அப்ப நான் கர்த்தரை கேட்டேன், ஆண்டவரே அவங்க 2 பேர் தப்பு பண்ணிட்டாங்க, நீங்க என்ன பண்ணலாம், எப்படியும் அவங்க பாவம் பண்ணிட்டாங்க, பேசாம என்ன பண்ணலாம், 2 பேரை சபிச்சு நரகத்துக்கு அமிச்சிட்டு 2 பேர் தானே போவாங்க, புதுசா இன்னொரு கப்பல் உண்டு பண்ணலாம்ல. நாங்கெல்லாம் கஷ்டப்படாம, இதெல்லாம் நான் யங் ஏஜ்ல நான் கேட்டது ஆண்டவர்கிட்ட. ஆனா இது என்னன்னா, பிசாசு சொல்றான், நீங்க உண்டாக்குறீங்கல்ல அந்த ஜனம் எல்லாம் என்ன ஆராதிக்கிற மாதிரி பண்ணி நான் நரகத்துக்கு அழிச்சிடுவோம். அதான் அவனோட சேலஞ்சு. இப்ப கர்த்தர் அவங்க 2 பேரையும் அமிச்சிட்டு இன்னொன்னு உருவாக்கினா கர்த்தர் தோத்து போயிட்டாருன்னு ஆயிடும். கர்த்தர் சொல்றாரு, நீ அவங்கள தீமையா பாவத்துல விட வச்சுட்ட, ஆனா அதுலேருந்து நான் ஒரு பரிசுத்த ஜாதியை கொண்டு வர என்னால முடியும் சொல்லிட்டு அந்த சந்ததியை கண்டினியூ பண்றாரு. அப்ப மனுஷன் என்ன பண்றான், தன்னுடைய அந்த பாவத்தை மறைக்கிறதுக்கு அத்தி இலைகளை அவன் தைக்கிறான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, அப்படி இல்லை, ஒரு மிருகத்தை அடிச்சு ரத்த பலி செலுத்தி தோல் உடைகளை உடுத்துறார். இதுதான் என் நீதின்னு ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கற்றுத்தரார். சரிங்களா? சோ இப்போ அவங்கள மன்னிக்கிறார், அதெல்லாம் நமக்கு வேண்டாம். அடுத்தது காயின். ஃபர்ஸ்ட் பையன் காயின், செகண்ட் பையன் ஆபேல். நடுவில் எத்தனையோ பெண்கள் இருந்திருக்கலாம், பெண்கள் அது குறிப்பிடப்படலை. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா காயினை பிசாசு எரிச்சல் மூட்டி விட்டுட்டான். ஆபேல் தான் இப்போ தேவ பிள்ளையா இருக்கிறான். அதான் நம்ம முன்னாடி பார்த்தோம். ஆபேலுக்கு என்ன பார்த்தோம், ஆபேல் விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை செலுத்தினான், அதனால் அவன் நீதிமான சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார், அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். எபிரேயர் 11:4 நினைக்கிறேன். சரிங்களா? இருக்கா? இப்போ ஆபேலை பற்றி நம்ம படிச்சோம். இப்போ மெயினா இந்த தீம் நீங்க பைபிள் முழுக்க பார்த்தீங்கன்னா இதுதான் சண்டை நடக்குது. இப்போ நான் 8th படிக்கும் போது எங்க பெரியப்பா கீழே இருந்தாங்க, இது நான் சொல்றேன், அப்பெல்லாம் ரட்சிக்கப்படலை. நான் ஏதாவது ஒன்று பண்ணிட்டேன்னா உடனே எங்க பெரியமா போன, அவங்க பைபிள் நல்லா படிப்பாங்க, இனி வரைக்கும் ஏசு ஏத்துக்கல, எல்லாம் பிராமின்ஸ் தான், பைபிள் நல்லா படிப்பாங்க. ஏதாவது ஒண்ணுன்னா ஏ சாத்தான் அப்படின்ட்டுருவாங்க, குடி சாத்தான்னு திட்டுவாங்க. எனக்கு சர்றன்னு ஏறிடும், யாரை பார்த்து சாத்தான்னு சொல்றீங்க. அதாவது எனக்கு தெரிஞ்சா கடவுள் கடவுள் தான் நாங்க அப்பெல்லாம் சொல்லுவோம், நானா சாத்தான், நீ தான் சாத்தான் அப்படி சொன்னா அப்படியே திட்டி விட்டுருவேன். அப்ப அதை கேட்டாலே எனக்குள்ள எரியும். எனக்கு அதாவது என்ன பார்த்து பிசாசு சாத்தான் நான் எப்படி ஒத்துக்கிறது? அப்பையிலேருந்தே எனக்கு மனசுல எனக்கு கடவுள்கிட்ட போன எனக்கு ஆசை வந்தது. பாருங்க, நமக்குள்ள ஆண்டவர் ஒரு ஆத்மா வச்சிருக்காரு. இந்த ஆத்மா தேவனெங்கன்னு தேடிக்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? அவர்கிட்டே தான் நம்ம வந்தோம். அவருடைய சுவாசம் நமக்குள்ள இருக்கு. அந்த ஆத்மா வாஞ்சிக்குது, கடவுளைங்க தேடிக்கிட்டே இருக்கு.
நம்ம ரட்சிக்கப்படனா கூட உள்ள இருக்கிற ஆத்மா ஏங்கும் அப்படியே. அப்போ 8th இது நடந்தது, என்ன இவங்க இப்படி சொல்றாங்களே, ஆனா நான் கடவுள்கிட்ட தான் கடைசியில போனோம், ஏன்னா நரகம்னு ஒண்ணு இருக்குன்னு எனக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருந்தாங்க இந்துயிசத்துல, அதனால அங்கெல்லாம் போயிடக்கூடாது, நம்ம கடவுள்கிட்ட போனோம் அப்படின்றது. இப்போ நீங்க வாசிங்க 1 யோவான் 3 8 9 10, மிக மிக முக்கியமான வசனங்கள். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் பின்னாடி வரும். 1 யோவான் 1 John 3 8 9 10. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். இதனாலே வாசிங்க, இதனாலே என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னாரென்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரரின் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டாவான். ஆமென். அப்ப இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மக்களையும் ரெண்டா பிரிச்சிடலாம். ஒரு குரூப் என்னது? சில்ட்ரன் ஆஃப் காட், தேவனுடைய பிள்ளைகள். இன்னொரு குரூப் என்ன? சில்ட்ரன் ஆஃப் டெவில், பிசாசின் பிள்ளைகள். இப்ப கர்த்தர் நம்ம ரட்சித்து கொண்டு வந்து நமக்கு சத்தியத்தெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. இப்ப சாய்ஸ் நம்மகிட்ட தான் இருக்கு. நம்ம வந்து பாவத்துல விழுந்து ஃபுல்லா போயிட மாட்டோம். ஏன்னா அவருடைய சீட் நமக்குள்ள இருக்கு. வித்துனா சீடு. அந்த சீடு என்னது? கரெக்ட், வேர்ட் ஆஃப் காட். வெரி குட், கரெக்டா சொல்லிட்டாங்க. சீடு என்னது? சீடுனா ஏதோ மரத்தோட சீடு நினைச்சுக்காதீங்க. அந்த சீடு, அந்த விதை எதுன்னா வசனம் தான். சரிங்களா? இப்ப கர்த்தர் நம்ம வந்து ரட்சிக்க வரும்போது நமக்குள்ள நம்ம இருதயத்துல ஒரு வசனம் இல்ல ஏதோ ஒரு வசனத்தை வச்சுதான் நம்ம ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறார். நம்ம வசனங்கிறது என்னது? எங்கேருந்து வருது? தேவனிடத்திலிருந்து, அவர் வாயிலேருந்து பேசுற வார்த்தை தான். சரிங்களா? அப்போ தேவனுடைய வாயிலேருந்து வந்ததுதான் அந்த வசனம். அந்த வசனமாகிய சீட், அந்த வித்தை தான் நம்ம இருதயத்துல பதித்து நம்ம ஆத்மாவை உயிர்ப்பிச்சிட்டார். இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு ஜீசஸ் தான் காட்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. சரிங்களா? சோ இந்த வேர்ல்ட்ல இருக்கிற எல்லா ஜனங்களையும் ரெண்டா பிரிச்சிடலாம். சில்ட்ரன் ஆஃப் காட், சில்ட்ரன் ஆஃப் டெவில். இன்னைக்கு ஒரு பாட்டு கேட்டோம் இல்லையா, வாக்கிங் இன் த லைட். அப்போ சில்ட்ரன் ஆஃப் காட நம்ம வெளிச்சத்துல நடக்கிறவங்க, இருள நடக்கிறவங்க நம்ம ரெண்டா பிரிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த சண்டை தான் போய்கிட்டு இருக்கு. அப்ப கர்த்தர் சொல்றாரு, நீ ஆதாம் ஏவாளை விழ வச்சுட்ட, ஆனா பாரு அங்கிருந்து நான் என்ன பண்ணுவேன், ஒரு பரிசு சந்ததியை கொண்டு வருவேன், என் பிள்ளைங்களை கொண்டு வருவேன்னு சொல்லி ஆபேல அழகா உருவாக்குறாரு. ஆனா பிசாசு காயினை பிடிச்சிட்டான். காயினை பிடிச்சிட்டு என்ன பண்றான்? எரிச்சல் பட்டு அவனை கொன்னே போட்டுறான். பயங்கரமா இருக்கு பாருங்க. ஆதியாகமத்திலே சொல்றேன், நிறைய ஆன்சர்ஸ் இருக்கு, நிறைய கேள்விகளுக்கு விடை எல்லாம் ஆதியாகமத்திலேயே இருக்கு. ஓகே, இப்போ ஆபேல் இறந்து போயிட்டான். சரிங்களா? அப்ப காயின், அப்ப பிசாசு சிரிக்கிறான். முதல்ல ஏதேன் தோட்டத்துல சிரிச்சான், இப்ப மறுபடியும் சிரிக்கிறான். பத்தீங்களா, தோத்து போயிட்டீங்களா, நானு உங்க சீடை கொன்னுட்டேன் அப்படின்னு அவன் இது பண்றான். ஆனா கர்த்தர் திரும்பவும் ஆதாம் ஏவாளை ஆசிரிச்சு ஏனோஸ் அப்படின்னு 3வது பையனை கொடுக்கிறார். அப்புறம் அவனுக்கு சேத் பிறக்கிறான். அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள தொடங்கினார்கள் அல்லது ஆரம்பித்தார்கள். இருக்க அந்த வசனம் ஆதியாகமம் 4:8 வாசிங்க. 4ஆம் அதிகாரம். சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான். அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். பாத்தீங்களா? அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார். ஆதாம் ஏவாளுக்கு என்ன ஆச்சு? ரொம்ப சஸ்பென்ஸா இருக்கு அந்த இடத்துல. கர்த்தர் இப்பதான் ஆரம்பிக்கிறாங்களாம். எது? பேரம் பிறந்த பிறகு ஆபேல் இறந்து போயிட்டான், காயின் சபிக்கப்பட்டு துரத்தப்பட்டுட்டான், அப்புறம் சேத்து பிறக்கிறான், அப்புறம் ஏனோஸ் பிறக்கிறான், அப்புறம் தான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது. அது வரைக்கும் இந்த காயினோட சந்ததி விக்கிரகம். இந்த ஆதாம் ஏவாள் ஆராய்ச்ச மாதிரியே தெரியல. கர்த்தருடைய நாமத்தை அப்புறம் தான் அவங்க தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள்னு வசனம் சொல்லுகிறது. சரியா? இப்போ ஒவ்வொருத்தரையும் சேலஞ்ச் வருது. பிசாசு சொல்றேன், ஆதாம் ஏவாளை விடம் பண்ணிட்டேன். கர்த்தர் தோலுடைகளை உடுத்தி வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு, உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். கர்த்தர் என்ன பண்ணுவார்? சிலுவையில உன் தலையை நசுக்கி போடுவார்னு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. என் மகன் இயேசுவை அனுப்புவேன் அப்படின்னு அங்கேயே வாக்குத்தத்தம், ஜெனசிஸ் ஆதியாகமம் 3:15 வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு. சரிங்களா? அடுத்தது என்னாச்சு? காயின் ஆபேல பிசாஸ் வந்து காயினை பிடிச்சிட்டான். அப்போ தேவசதி மறுபடியும் ஆபேல் இறக்குறான். அங்கேயும் பிசாஸ் ஜெயிச்சேன்றான். இல்ல கர்த்தர் சேத்தியும் ஏனோசி கொடுத்து மறுபடியும் நம்மை ஆராதிக்கிற ஒரு ஜனத்தை ஏற்படுத்துறார். புரியுதுங்களா உங்களுக்கு? So this is a fight going between God and devil. கர்த்தருடைய கிருபை நம்ம வந்துட்டு ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஓகே, நம்ம இப்போ வந்துட்டு ஆதியாகமத்துல யார் யாரெல்லாம் விழுந்தாங்க, கர்த்தர் எப்படி திருப்பினார்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம்.
போன வாரம் நம்ம பார்த்தது யார் பெர்ஃபெக்ட்டா காட்ஸ் வில் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் யார் தேவ சித்தத்தை முழுமையா நிறைவேற்றினது? வெரி குட், ஆபேல். மறக்காதீங்க, ஆபேல் தான் முதல்ல நிறைவேற்றுறாரு. அதுக்கு ரீசன்லாம் சொல்லிட்டேன் இல்லையா அந்த டேப்லர் காலத்துல. ஹவு ஹி டிட் காட்ஸ் வில், எப்படி செய்தான்னா தேவனுக்கு பிரியமான ஒரு பலியை அவன் செலுத்தினான். சரிங்களா? அவன் எப்படி கீழ்ப்படிஞ்சானா தேவன் மேல இருக்கிற ஒரு பயபக்தி, தேவன் மேல இருக்கிற ஒரு விசுவாசம், ரெவரன்ஸ் அண்ட் ஃபெய்த் டுவர்ட் காட். சீக்கிரம் போறேன், எழுதினீங்கன்னா பாத்துக்கோங்க, ஜஸ்ட் ரிவிஷன் தான் இது. அவனுடைய கேரக்டர் அல்லது குவாலிட்டி என்ன? விசுவாசமும் உண்மையான ஆராதனையும். ஓகேவா? அதனால ரிசல்ட் என்ன? தேவன் அவனை அங்கீகரித்தார், அவனுடைய காணிக்கைகளை அங்கீகரித்தார், அவன் நீதிமான தேவனை சாட்சி கொடுத்தார். சரிங்களா? இப்போ ஆபேல் மூலமா நம்ம கற்றுக்கொள்ற பாடம் என்ன? அது ரொம்ப முக்கியம். எபிரெயர் 9:22 அதை எழுதிக்கோங்க. அதான் இன்னைக்கு புதுசா நம்ம ஆரம்பிக்கிறோம். எபிரெயர் 9:22 வாசிங்க. நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்ச காலத்துடைய எல்லா ரத்தத்தினாலும் சுத்திகரிக்கப்படும். ரத்த சிந்துதலில் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாமே ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். எவ்ரிதிங் will be cleansed by the blood. ஓகே, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. இங்கிலீஷ்ல வித்தவுட் ஷெட்டிங் ஆஃப் பிளட் தேர் இஸ் நோ ரெமிஷன் ஃபார் சின். ரொம்ப ரொம்ப முக்கியமான சொல்ல, நீங்க நல்லா இறையில பதிச்சுக்கணும். எபிரெயர் 9 3 ஸ்கொயர் 22 2 ஸ்கொயர் இருக்கு. ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹீப்ரூஸ் 9:22 கேட்டா அவங்க சொல்றது பைபிளே ஒரு இடத்துல தான் இருக்கு இந்த வசனம். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. அத்தியிலையை தைக்கிறதுனால கர்த்தர் சமூகத்துக்கு போயிட முடியாது. நான் வந்து அன்னதார்மம் பண்ணேன், நான் நல்லதே நினைச்சேன், நல்லதே பேசினேன், இதனால பரலோகம் போய் சேர முடியாது. அப்போ இத ஆதாம் ஏவாள் ஆபேலுக்கு சொல்லி கொடுத்ததுனால ஆபேல் ஒழுங்கா ஒரு பலியை செலுத்தி தன்னுடைய பாவங்களை நிவர்த்தி செய்யறதுக்கு பலியை செலுத்துறார். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இந்த லெசன் தான் நம்ம கத்துக்கணும். ஆச்சா, அடுத்தது ஏனோக்கு பாருங்க. ஏனோக்கு நான் போயிடுறேன். ஏனோக்கு எப்படி தேவ சித்தம் செய்தார்? he walked continually with God. தேவனோட தொடர்ந்தேர்ச்சியா நடந்துட்டே இருந்தார். 65 வயசுல ரட்சிக்கப்படுறாரு. 300 வருஷம் ஆண்டவர் நடந்துட்டே இருக்கிறாரு. திடீர்னு கர்த்தர் என்ன பண்றாரு? ஒரு நாள் ராப்சர் டக்குன்னு எடுத்துறாரு. ஓகேவா? எடுத்துக்கொண்டு போனார். ஓகே, அவருடைய மெயின் சுபாவம் என்ன? பரிசுத்தம். அதாவது ஏன் அவர் கீழ்ப்படிஞ்சாரு? தேவனோட நான் உறவாடணும்ன்ற ஒரு ஆசை இருந்தது. he loved the fellowship with God. அவரோட கேரக்டர் என்னவா இருந்து? பரிசுத்தமும் தேவனோடு இருக்கிற ஐக்கியம், ஹோலினஸ் அண்ட் க்ளோஸ் கம்யூனியன். இது ரிவிஷனா இருக்கிறதால ஸ்பீடாவே நான் போயிடுறேன். அடுத்தது அவன் முடிவு என்ன? தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். எல்லா மனுஷரும் பார்க்கிற அந்த சாவை அவன் பார்க்கல. அல்லேலூயா. இந்த ஏனோக்கு வாழ்க்கையில நம்ம கற்றுக்கொள்ற பாடம் என்ன அப்படின்னா, எபிரெயர் 11:5 வாசிங்க. இப்போ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனம். எபிரெயர் 11:5. ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். ஆமென். ஏனோக்கு என்ன கத்துக்கணும்னா, அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாகவே, கவனிங்க, அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான். எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு முன்னாடி. ஒரு பாஸ்டர் ஒரு சம்பவம் சொன்னாரு. அவங்க ஊர்ல ஒரு மரணம் இருந்ததாம். அந்த மரணத்துல யாரும் தப்பா நினைக்காதீங்க, அந்த மரணத்துல அப்பா வந்துட்டு கிடத்தப்பட்டிருக்கிறார். சரிங்களா? இறந்துட்டார் அவரு. அந்த அம்மா இருக்காங்க, பெரிய பெரிய பிள்ளைங்க எல்லாம் வரிசையா சைட்ல சேர்ச்ல உட்காருவங்களே எல்லாரும் சைட்ல உட்காந்துருக்காங்க. அப்போ ஒருத்தர் வந்தா, நான் சாட்சி சொல்றேன்னு வந்து இந்த இறந்தவரை பத்தி ஆஹா ஓஹோ ஓஹோன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. உடனே இந்த அம்மா என்ன பண்ணாங்க? நல்லா முக்காடு போட்டு, எல்லாரும் முக்காடு போட்டிருக்காங்க, பொண்ணுங்கள்லாம் இப்படி முக்காடு போட்டு அந்த இதுல வந்து இப்படி கை வச்சுக்கிட்டு சிரிக்கிறாங்க. இந்த பசங்கெல்லாம் சிரிக்குதுங்க. உடனே ஏம்மா, இது நம்ம அப்பாவை பத்தியா சொல்றாங்க, இல்ல வேற யாராவது பத்தி சொல்றாங்க, ஒருவேளை தப்பான ஃபியூனரல் சர்வீஸ்க்கு வந்திருப்பாரோ அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. நான் சொல்றது புரியுதா? அதாவது அவர் சொல்ற சாட்சிக்கும் இறந்து போன அந்த தகப்பனுக்கும் சம்பந்தமே இல்லை. அவரு பாட்டு ஓஹோ ஆகான்னு சொல்றாரு, சம்பந்தம் இல்லை. ஏனோக்கு கிட்ட என்ன கத்துக்கிறோம்னா, எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெறணும். இறந்ததுக்கு அப்புறம் இவர் ரொம்ப நல்லவரு, இவர் அப்படி பண்ணுவார், இப்படி, அந்த சாட்சியெல்லாம் செல்லுபடி ஆகாது. சரிங்களா? அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். அதுதான் நம்ம லேர்ன் பண்ற லெசன். ஆண்டவரே, நான் உயிரோட இருக்கும் போதே நீங்க வந்து சொல்லணும், நான் வந்து உமக்கு பிரியமானவன்னு சொல்லணும். திஸ் இஸ் தி ஸ்பிரிச்சுவல் லெசன் வி லேர்ன். ஓகேவா? சரியா? ஓகே, இப்போ அடுத்தது போறோம். அதனாலதான் அப்பதான் பரிபூர்ணமான சித்தத்தை செய்ய முடியும். அந்த லிங்கை மறந்துடாதீங்க. உங்களுடைய சித்தம் பரமணத்திலே செய்யப்படுறது போல என்னுடைய வாழ்க்கையில செய்யப்படணும் அப்படின்னா, முதலாவது ஆபேலை போல தேவனுக்கு பயந்து அவருக்கு பிரியமான பலிகளை செலுத்தணும்.
நம்முடைய நீதியினால கர்த்தர்ட்ட போகவே முடியாது. அதை எழுதி வச்சுக்கோங்க. கர்த்தருடைய ரத்தத்தினாலதான் நமக்கு மீட்பு. நம்ம ஒண்ணுமே கிடையாது. நம்ம எல்லாம் we come from gutter, but he takes us to the uttermost. நம்ம uttermost சாக்கடையிலேருந்து சிங்காசனம் வரைக்கும் ஆண்டவர் நம்ம உயர்த்திருக்கார். only because of the blood of the lamb, Lord Jesus Christ. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலதான் நமக்கு இந்த கிருபை கிடைக்கிறது. அதை மறக்கவே கூடாது. என்னைக்குமே போஸ்ட் பண்ணக்கூடாது. நான் பிரேயர் பண்றேன், அது பண்றேன், இது பண்றேன், கிரேட் அப்படின்னு மனசுல வந்ததுன்னா பெருமையுள்ள ஒரு தேவன் எதிர்த்திருப்பார். எல்லாம் உங்க கிருபை ஆண்டவரேன்னு சார்ந்துக்கணும். இரண்டாவது ஏனோக்கு தேவனோட நடந்தாரு. மரிக்கிறதுக்கு முன்பாக அல்லது எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக நாம் சாட்சி பெற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவது, இதுல தான் நம்ம ஸ்டடியே ஆரம்பிக்குது. மூன்றாவது நான் யாரை பத்தி சொன்னோம்? ஆதியாகமத்துல பெர்ஃபெக்ட். ஆதியாகமத்துல சொல்லுமா, கேட்கல. யோசேப்பு அடுத்தது மெல்கிசேதேக். நோவா இருக்காரு, நான் கடைசியில வரேன், இருக்காரு. அதை ஸ்கிப் பண்ணிட்டு போறேன் நான். ஓகேவா, லாஸ்ட்டுக்கு முடிஞ்சா நான் போறேன். மெல்கிசேதேக். இப்ப மெல்கிசேதேக் பத்தி நம்ம பார்க்க போறோம். கவனிங்க. மெலக்னா கிங். கவனிக்கிறீங்களா? இது ஹீப்ரூ வேர்ட். மெலக்னா கிங். கட்டம் தான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, பர்சன், ஹவு தே டிட் காட்ஸ் வில். அதே கட்டத்துல மூணாவது மெல்கிசேதேக். மெலக்னா கிங், ஜெடெக்னா ரைச்சியஸ்னஸ். மெலக்னா ராஜா, ஜெடெக்னா நீதி. சரிங்களா? மெல்கினா மை கிங். சரியா? அப்போ மெல்கிசேதேக்னா மை ரைச்சியஸ் கிங், என்னுடைய நீதியின் ராஜா, அல்லது என் ஆமா அதான் மை கிங் ஆஃப் ரைச்சியஸ்னஸ், என் நீதியின் ராஜா. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அந்த மீனிங்காக சொல்றேன். இப்ப இவன் யாரு அப்படிங்கறத ஆதியாகமம் 14:18 வாசிக்கணும். வாசிங்க. ஆதியாகமம் 14:18 அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலமோன் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்புக்கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றையும் தசமமாக கொடுத்தான். ஓகே, இது போதும். 18-20 நல்லா கவனிங்க. இந்த ஸ்டடி நமக்கு ரொம்ப முக்கியம். நோவா காலத்துக்கு அப்புறம் எல்லாம் பிரிஞ்சு வந்த பிறகு ஆபிரகாம தான் ஆண்டவர் அழைத்து கொண்டு வரார். இது ஆபிரகாமுடைய சம்பவத்துல நடக்கிறது. எல்லாரும் பின்னாடி போனதுக்கு அப்புறம் ஆபிராம்னு ஒருத்தரை மாத்திரம் ஊருன்ற கல்தைய தேசத்திலேருந்து ஆண்டவர் கொண்டு வரார். பிள்ளைங்க கவனிக்கிறீங்களா? அப்புறம் எழுதுங்க. கவனிங்க, கதையை கவனிங்க. ஊர் என்ற கல்தையர் பட்டிலேருந்து ஆபிராம மாத்திரம் பேர் சொல்லி அழைத்து கொண்டு வரார். மற்ற எல்லாரும் பின்னாடி போயாச்சு. மற்ற தேவர்களையும் கர்த்தரையும் சேர்ந்து கும்பிடுறாங்க. சரிங்களா? இப்ப ஆபிராம கொண்டு உனக்கு இந்த தேசத்தை தருவேன், ஜாதியாக்குவேன் எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிற வேளையில இவர் போய் லோத்தை ரெஸ்கியூ பண்ணணும்னு சொல்லிட்டு போய் 4 Kings vs 5 Kingsல அந்த 5 ராஜாக்களும் முறிந்து விழுறாங்க. அந்த இடத்துலதான் லோத்து, அந்த சைடு தான் லோத்து இருக்கிறாரு. இந்த 4 ராஜாக்கள், பெரிய ராஜாக்களோட சண்டை போட்டு எல்லாத்தையும் மீட்டுண்டு வராரு ஆபிரகாம். மீட்டுண்டு வரும்பொழுது மெல்கிசேதேக் ஆசீர்வதிக்கிறார். இந்த மெல்கிசேதேக்கு யார்? எபிரேயர் 7:1-10 இருக்கு. அதை இங்க எழுதிக்கோங்க. எல்லாத்தையும் படிக்க வேண்டாம். எபிரேயர் 7:1 எழுதி வச்சுக்கோங்க. தயவுசெய்து இருந்து பைபிள் ஸ்டடி இது. சரியா? எபிரேயர் 7:1-10. இப்போ முதல் 3 வசனங்கள் மட்டும் வாசிங்க. மெல்கிசேதேக்கு சாலமோன் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாய் இருந்தான். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமமாக கொடுத்தான். இவனுடைய முதற் பேராகிய மெல்கிசேதேக் என்பதற்கு நீதியின் ராஜா என்றும், பின்பு சாலமோனின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமாம். இவன் தகப்பனும் தாயும் வம்சவரலாறும் இல்லாதவன். இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் உடையவராயிராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரியனாய் நிலைத்திருக்கிறான். படிச்சது புரிஞ்சுதான் தெரியல, நீங்க வீட்டுல போய் மெல்லமா படிங்க தயவு செய்து. இந்த ஆபிரகாம் இந்த மெல்கிசேதேக்கு தசமமாக கொடுக்கிறார். இந்த மெல்கிசேதேக்கு யாரு? நீதியின் ராஜா, சாலேமின் ராஜா. சாலேம்னா எருசலேமை குறிக்கிறது. சரிங்களா? ஜெருசலேம் பட்டணத்தை. அதுக்கு இந்த மெல்கிசேதேக்கு ராஜாவா இருக்கிறாரு. ஆனா ராஜா மட்டும் இல்ல, உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாவும் இருக்கிறார். கிங் பிளஸ் பிரீஸ்ட். சரியா? ராஜாவும் ஆசாரியமா இருக்கிறாரு. இப்ப இந்த மெல்கிசேதேக்கு எப்படி தேவ சித்தத்தை செய்தார் அப்படின்னா, உன்னதமான தேவனுக்கு ஆசாரியனாக இருந்ததுனாலையும் ஆபிரகாம ஆசிர்வதித்தனாலையும் தேவ சித்தத்தை செய்தார். இங்கிலீஷ் எழுதிக்கோங்க. He served as a priest of the Most High God and blessed Abraham. How he did God's will na? He served as priest of the Most High God and blessed Abraham. ஓகேவா? ஏன் கீழ்ப்படிஞ்சான்? Why he obeyed அப்படின்னா, he honored God above earthly things. எவ்வளோ பூமியின் ராஜாக்கள் இருந்தாங்க, அவங்க எல்லார காட்டிலும்
தேவனை தான் அவர் கனப்படுத்தினார், தேவனை கனப்படுத்தினார். அவருடைய குணம் என்ன அப்படின்னா, பேரின்படியே அவர் நீதியின்படி பரிசுத்தமா வாழ்ந்தார். ரைச்சியஸ்னஸ் அண்ட் பிரீஸ்ட்லி சர்வீஸ். நீதியாவும் வாழ்ந்தாரு, தேவனுக்கு ஆராதனை செய்கிறவராக ஆசாரிய ஊழியத்தை அவர் நிறைவேற்றினார். அவரோட முடிவு என்ன அப்படின்னா, பிளெஸிங் என்ன, தேவனை உண்மையா அவர் ஆராதிச்சாரு, அவர் நீதியா வாழ்ந்தாரு. அவர் முடிவு என்னன்னா, he became a symbol of priesthood and blessing. அதாவது ஆசாரியத்துவத்துக்கு ஒரு அடையாளமா அவர் மாறினாரு, ஆசீர்வதிக்கிறவரா அவர் மாறினார். இப்ப நம்ம என்ன பாடம் கத்துக்கொள்றோம் பாருங்க. ஒவ்வொன்றுத்திலையும் பாடங்கள் இருக்கு. நான் ஆபியலுக்கு சொல்லிட்டேன், ஏனோக்கு சொல்லிட்டேன், ஒரு வசனம் ஏனோக்கு நான் விட்டுட்டேன். ஆக்சுவலி பேக் ட்ராக் அடிக்கட்டுமா, கோச்சிக்க மாட்டீங்களே. ஏனோக்கு மன்னிச்சுக்கோங்க, நெக்ஸ்ட் டைம் கரெக்டாக சொல்கிறேன். நான் ஏனோக்கு பற்றி சொல்கிறேன், கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? ஒரே வசனம் படிச்சிடலாம். ஏனோக்கு வந்து நான் உங்ககிட்ட ஹோம்ஒர்க் கொடுத்தேன், அதனால தான் நீங்கள் சொல்லணும். நான் சொன்ன ஏனோக்கு பற்றி ஏதாவது வசனம் கண்டுபிடிச்சிருந்தீங்களா? படிக்கல, ஹோம்ஒர்க் பண்ணல நீங்கள். எக்ஸலன்ட், பார்த்தீங்களா? அவன் கரெக்டாக சொல்லிட்டான் பாருங்க. அப்படி இருக்கணும், ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கணும். எங்கன்னு கேட்டால் சொல்லணும். ஜூட்ல வருது, யூதாவின் புஸ்தகம். கரெக்ட், யூதாவின் புஸ்தகம் எடுத்துக்கோங்க. பின்னாடி வெளிப்படுத்தின கடைசி புஸ்தகத்துக்கு முந்தின புஸ்தகம் ஒரே ஒரு அதிகாரம் தான், யூதாவின் புஸ்தகம். 14 and 15 வாசிங்க. வாசிமா. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாயத்தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களின் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியை செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகள் நிமித்தமும் நமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கு ஆயிரம் ஆயிரமான நமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். இப்ப நல்லா நீங்க வீட்டுல போய் தயவுசெய்து இந்த ஜூட் 14 வாசிக்கோங்க. இப்ப நான் சொல்றது நல்லா கவனிங்க, இங்க கவனிங்க. ஆதாமுக்கு எத்தனாம் தலைமுறை? 7ஆம் தலைமுறை, சரியா? 7th ஜெனரேஷன் ஈனாக் வராரு. 65 years ரட்சிக்கப்படல, அப்புறம் தான் ரட்சிக்கப்பட்டு 300 வருஷம் ஆண்டவரோட வாழ்றாரு, கர்த்தர் எடுத்துக்கிட்டார். சரிங்களா? இப்போ இந்த ஏனோக்கு என்ன பண்றாருன்னா, ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றாரு. இவர் இருக்கிறது ஸ்டார்டிங்ல நிக்கிறாரு. 5000 வருஷம் கழிச்சு நடக்க போற அதாவது இந்த ரகசிய வருகைக்கு அப்புறம் 7 வருஷம், அதுக்கப்புறம் வரப்போற அந்த யுத்தத்துல ஆண்டவர் வரப்போறாருங்கிறத தரிசனத்துல பார்த்துட்டு தீர்க்கதரிசனம் சொல்றாரு. எவ்வளவு பெரிய மனுஷன் பாருங்க, இல்ல? அந்த நம்மெல்லாம் திரும்பி வரப்போறது அவர் நம்மளெல்லாம் கூட பார்த்துட்டாரு. ஆண்டவரா இயேசு அந்த அர்மேகதோன் யுத்தத்துல நம்மலாம் இறங்கி வரோம் பார்த்தீங்களா? அந்த மவுண்ட் ஆஃப் ஆலிஸ்ல வந்து இறங்குவோம். ஸோ அதை பார்த்துட்டு இவர் சொல்றாரு. எதுக்கு வராரு? இந்த அவபக்தி எத்தனை தடவை இருக்குன்னு வீட்டில் போய் எண்ணிக்கோங்க. அவபக்தி உள்ள யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த அவபக்தியான கிரியைகள் நிமித்தம் தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வாதங்கள் நிமித்தமும் கர்த்தர் என்ன பண்றாரு? ஆயிரமான நமது பரிசுவான் கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். He was a prophet, தீர்க்கதரிசியா இது கர்த்தரோட நடந்து என்ன பண்ணார்னா, தூரமா என்ன நடக்குதோ அதை பார்த்துட்டு நமக்கு எழுதி வச்சுட்டார். ஸோ கர்த்தர் வருகிறார், நியாயம் தீர்க்க வருகிறார். நம்ம இந்த மவுண்ட் ஆஃப் ஆலிஸ்ல ஆண்டவர் இயேசுவோட வந்து இறங்குறத பார்த்துட்டு அவர் எழுதுறார். சரிங்களா? அப்ப கர்த்தரோட நடக்கிறது வீணே ஆகாது. ஒரு வார்த்தையா இருந்தா கூட கர்த்தர் நம்ம நிச்சயமா பயன்படுத்துவார். சரிங்களா? இப்போ நான் மெல்கிசேதேக்கு திரும்பி போறேன். நீங்க எபிரேயர் 7 வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப நம்ம என்ன கத்துக்கிறோம் இந்த மெல்கிசேதேக் வாழ்க்கைன்னா, இவர் ஒரு ராஜா தான், சாதாரணமா ஆண்டுட்டு போலாம். ஆனா உன்னதமான தேவனை அவர் தொழுது கொண்டே இருந்தார். சரிங்களா? he was doing a priestly ministry. கர்த்தரை ஆராதிக்கிறது, தொழுதுகொள் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அப்ப ஆபிராம் எதிர்கொண்டு வரும்பொழுது ஆசீர்வதிக்கிறாரு. அல்லேலூயா. இந்த ஆபிராம் யாரு? தேவனால் அழைக்கப்பட்டவர், வாக்குத்தத்தங்களை பெற்றவர், கோத்திர தலைவர். இவர் தான் நமக்கு விசுவாசிகளின் தகப்பனே. யார் தான்? ஆபிரகாம் தான். அந்த ஆபிரகாமே இவர் எதிர்கொண்டு போய் ஆசீர்வதிக்கிறார். அப்போ எபிரேயர் 7 சொல்லப்பட்டிருக்கு, சிறியவன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படுவான். அதற்கு பாருங்க அந்த வசனம் வாசிங்க. எபிரேயர் 7ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனம் வாசிங்க. நல்லா, இது ரொம்ப அந்த கீ வசனம். இது ஹீப்ரூஸ் 7:7 ஈஸியா ஞாபகம். சிறியவன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படுவான், அதற்கு சந்தேகம் இல்லை. இப்ப சிறியவன் யாருங்க? சொல்லுங்க, சந்தோஷம், பயப்படாதீங்க. சிறியவன் யாரு? ஆபிரகாம். பெரியவன் யாரு? மெல்கிசேதேக். ஆண்டவரே மகிமையின் தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, கவனிக்கிறீங்களா? ஹீப்ரூஸ் 7:7 ஆபிரகாமுக்கு தரிசனமாகி அழைத்து வந்தார். இவர் தான் விசுவாசிகளின் தகப்பன். அப்புறம் வந்துட்டு வாக்குத்தத்தங்கள்லாம் இவருக்கு தான். ஆனா இந்த ராஜா வந்து ஆசீர்வதிக்கிறார். இப்போ ஆபிரகாம் என்ன ஆயிட்டார்? இப்போ சிறியவனா மாறிட்டார். மெல்கிசேதேக்கு பெரியவரா மாறிட்டார்.
அந்த கீ என்னன்னா, உண்மையா உன்னதமான தேவனை அவர் ஆராதித்தாரு. அப்போ நீங்க நினைக்கலாம், நான் ஆராதிக்கிறதுனால என்ன யூஸ் அப்படின்னு நினைக்காதீங்க. கர்த்தரை நம்ம தொழுது கொள்ள ஆராதிக்க 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 God will exalt you to bless others. வயசு வித்தியாசமே கிடையாது, புரியுதா? கர்த்தர் உங்களை உயர்த்தி மற்றவங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு உங்களை அபிஷேகம் பண்ணிடுவார். அல்லேலூயா. அதனாலதான் ஆராதனை ரொம்ப ரொம்ப முக்கியம். உன்னதமான தேவனை ஆராதனை பண்ணிக்கிட்டே இருக்கான். அந்த ஆசாரிய ஊழியம்னா என்ன? கர்த்தருக்கு ஆராதனை செலுத்துறது தான். அதை ஒழுங்கா பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால இப்ப ஆபிரகாம் வராரு. இப்ப ஆபிரகாம் தான் ரொம்ப பெரியவர் மாதிரி அப்படியே விண்ணெல்லாம் அப்படியே விக்டரிலாம் எடுத்துட்டு வந்தா, மெல்கிசேதேக்கு வராரு. ஆபிரகாமை காட்டிலும் மெல்கிசேதேக்கு பெரியவரா இருக்காரு. தலை மேல கை வச்சு ஆசீர்வதிக்கிறாரு. நீங்க எவ்வளவு தூரம் கர்த்தரை ஆராதிச்சு ஆராதிச்சு இருக்கீங்களோ, வயசெல்லாம் கிடையாது. கர்த்தரை நீங்க ஆராதிக்க ஆராதிக்க உங்க லெவலை உயர்த்திடுவாரு. நீங்க மத்தவங்களை ஆசீர்வதிப்பீங்க. ஹல்லேலூயா. ஆனா ஃபெய்த்ஃபுல்லா ஆராதிக்கணும். ஓகே, மெல்கிசேதேக்கு நம்ம முடிச்சிட்டோமா? So if you become a true worshipper of God, you will bless great people. யார் ரொம்ப கிரேட்னு இருக்காங்களோ அவங்களுக்கே நீங்க ஆசீர்வாதமா மாறிடுவீங்க, எப்போ தேவனை உண்மையாக ஆராதிக்கும் பொழுது. அடுத்தது யோசேப்பு. நம்ம எல்லாமே நம்ம பார்த்தோம். நான் வசனங்களை சொல்லி டக் டக்குன்னு போயிடுறேன். யோசேப்போட வசனங்கள் என்ன? இன்னும் அந்த மெல்கிசேதேக்குல இன்னொன்னு சொல்லிடுறேன். இவர் he became a symbol of priesthood ன்னு சொன்னேன் இல்லையா? அந்த ஆசாரித்துவத்துக்கே ஒரு அடையாளமா மாறிட்டாரு. அது சங்கீதம் 110:4. எழுதிட்டீங்களா? அந்த வசனத்தை எழுதிக்கங்க பைபிள் வர்சஸ்ல. சங்கீதம் 110:4. இவர் மெல்கிசேதேக்கின் முறைமையின் வாசிமா. நீர் மெல்கிசேதேக்கின் முறையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார். மனம் மாறாமல் இருப்பார். பாருங்க, ஒரு மெல்கிசேதேக்கு அந்த எக்ஸாம்பிள செட் பண்ணதுனால ஆண்டவர் இயேசு கிறிஸ்து லேவி கோத்திரத்து ஆசாரியமா வரல. கவனிக்கிறீங்களா? லேவி கோத்திரத்துல ஆசாரியனா வரல, அவர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான ஆசாரியரா வந்தார். இந்த மெல்கிசேதேக்கு அம்மா அப்பா இருந்தாங்களா இல்லையா? இல்லையா? போடப்படல, அவ்வளவுதான். வேதம் அதை மென்ஷன் பண்ணல. he had parents, அம்மா அப்பா இருந்தாங்க, சிப்ளிங்ஸ் இருந்திருப்பாங்க, கூட பிறந்தவங்க, அதெல்லாம் போடப்படல. நாட்களில் இந்த நாள்ல பிறந்தார், இந்த நாள்ல இருந்தார், அதுவும் இல்லை. எல்லாருமே இவன் இவ்வளவு நாள் வாழ்ந்தான் மரித்தான், இவ்வளவு நாள் வாழ்ந்தான், எல்லாமே வேதத்துல இருக்கு. ஆனா மெல்கிசேதேக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை, அம்மா அப்பாவும் இல்லை. அப்ப தேவகுமாரனுக்கு ஒப்பானவராய். சரி, தேவகுமாரனா இயேசுக்கு அம்மா அப்பா இருந்தாங்களா? இருந்தாங்களா? ஏசப்பா he was called, he was supposed to be the son of Joseph. சரியா? அவர் யோசேப்பின் குமாரன் என்று அழைக்கப்பட்டாரே ஒழிய அவர் யோசேப்பின் குமாரன் கிடையாது. மரியாள் மூலமா வந்தாரே தவிர மரியாளின் குமாரன் கிடையாது, அவர் தேவகுமாரன். சரியா? இதெல்லாம் ஆவிக்குரியது. ஆனா ஜஸ்ட் கேட்டா குழந்தைங்க கிட்ட who are Jesus parents? ஜோசப் அண்ட் மேரின்னு சொல்லுவோம். ஆனா ஏசப்பா சொல்லுவாரு, 12 வயசே சொல்லுவாரு, நான் என் பிதாவுக்கு இடத்தில் இருக்க வேண்டியது நீங்கள் அறியீர்களா, என்னை ஏன் தேடினீங்கன்னு கேட்பார். அப்போ ஜீசஸ் யார்? நம்முடைய ஆண்டவர் யாருன்னா பிதாவின் குமாரன், தேவகுமாரன். சரியா? உலகத்துல வர்றதுக்கு 2 பேர் ஆண்டவர் யூஸ் பண்ணினார். ஓகே, இப்போ மெல்கிசேதேக்கு வந்துட்டு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை, ஜீவனின் ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை, தேவகுமாரன். இயேசுக்கு ஒப்பாக ஆண்டவர் அவரை வச்சிருந்தார். புரியுதுங்களா? அதே மாதிரி நம்ம கர்த்தரை ஆராதிக்க ஆராதிக்க நம் மூலமா நிறைய பேர் இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு கர்த்தர் வழிவகுப்பார். உங்களுக்கு புரிஞ்சுதா? ஓகே, நான் நெக்ஸ்ட்டுக்கு போட்டுமா? ஓகே, யோசேப்பு. இந்த வசனங்களை எழுதி கொள்ளுங்கள், பைபிள் வர்சஸ். ஆதியாகமம் 50, 19, 20, 21, ஆதியாகமம் 45, 5, 6. எழுதிட்டீங்களா? ஆதியாகமம் 39, 8, 9. சரிங்களா? இப்போ ஜோசப்போட வாழ்க்கையில வாட் வாஸ் a plan of God சொல்லுங்க. Exactly, to save his whole family from famine. எல்லாரும் கவனிக்கீங்களா? யோசேப்போட வாழ்க்கையில தேவனுடைய பரிபூர்ணமான திட்டம் என்ன? தன்னுடைய குடும்பத்தை வரப்போற பஞ்சத்துல விலக்கி காக்கணும். யாருக்குமே தெரியாது எப்ப பஞ்சம் வரப்போகுதுன்னு. யாருக்கு தெரியும்? தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். யோசேப்புக்கு 17 வயசு, 20 வருஷம் கழிச்சு என்ன வரப்போகுது? 7 வருஷம் பஞ்சம் வரப்போகுது பூமி முழுக்க. அப்ப இவங்க துண்டா இருக்கிறாங்க 70 பேரு, இவங்க எல்லாம் பஞ்சத்துல சாக போறாங்க. இது கர்த்தருக்கு 20 வருஷம் முன்னாடியே தெரியும். அதனால யோசேப்பு என்ன பண்றாரு? வித்து போட வச்சு எகிப்துக்கு அனுப்புறாரு. அல்லேலூயா. அதனாலதான் அந்த ட்ரீம்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு. யோசேப்புக்கு புரியல, எல்லாரும் என்ன வணங்குறாங்க, எல்லாரும் என்ன வணங்குறாங்க, அந்த சன் மூன் 11 ஸ்டார்ஸ் என்ன வணங்குது, அந்த கதிர்கட்டெல்லாம் எனக்கு பவு பண்ணுது, அதுதான் அவருக்கு தெரியுதே ஒழிய பஞ்சத்தை பத்திலாம் அவருக்கு எதுவுமே தெரியாது. 17 வயசுல ஆண்டவர் அந்த ட்ரீமை தரார். ஓகேவா? இப்போ டக்கு டக்குன்னு எழுதிக்கோங்க. ஹவு ஹி டிட் காட்ஸ் வில். எப்படி
தேவசித்தம் செஞ்சா. உங்களுக்கு யோசிப்பட்ட சம்பவம் எல்லாம் தெரியும், சொல்றேன் அதனால நான் இது பண்ணல, அந்த குறிப்பை மட்டும் சொல்றேன். போத்திப்பார் மனைவியோட பாவம் செய்ய மறுத்தான். இங்கிலீஷ்ல he refused to commit sin with Potiphar's wife. அடுத்தது எப்படி தேவசித்தம் செஞ்சான்னா, he forgave his brothers, தன்னுடைய சகோதரர்களை மன்னித்தான். எகிப்தை ரிசர்வ் பண்ணா, தன்னுடைய குடும்பம் 70 பேரையும் காப்பாற்றினான். இப்படிதான் அவன் தேவசித்தத்தை செஞ்சான். அதுதான் அவன் வாழ்க்கையில தேவசித்தமாக இருந்தது. ஏன் அவன் எப்படி ஏன் அவன் கீழ்ப்படிஞ்சான் தேவசித்தத்துக்குன்னா, அவன் தேவனுக்கு பயப்படுறான். அவன் he feared God. இன்னொன்னு, கர்த்தர் 2 தரிசனம் கொடுத்தாரு, அதை நிறைவேற்றுவார்னு கர்த்தருடைய அந்த பிளானை நம்பினான். he trusted God's plan. why he obeyed எழுதிட்டீங்களா? he feared God and trusted God's plan எழுதிட்டீங்களா? சரியா? அடுத்தது, what is his main character or reason? அவனுடைய குணம் என்ன அப்படின்னா, நேர்மை, integrity or sincerity, எப்படி வேணா எழுதிக்கலாம். அடுத்தது, மன்னிக்கிற தன்மை, forgiveness. மூன்றாவது, faithfulness to his master, தன்னுடைய எஜமானுக்கு அவன் உண்மையாக இருந்தான். இதுதான் அவனுடைய குணாதிசயங்கள். நீங்க வீட்டுல போய் தியானிக்கணும் யோசேப்பை பத்தி, சரிங்களா? எப்படி அவன் வாழ்க்கையில் தேவசித்தம் நிறைவேறிச்சு. இதுல ஏதாவது ஒண்ணு போச்சுன்னா கூட தேவசித்தம் நிறைவேறாது. முடிவு என்ன? he became ruler of Egypt. எகிப்துக்கும் அதிகாரியா மாறினான். நிறைய பேரை அவன், நிறைய உயிர்களை சாப்பாடு கொடுத்து அவன் ரட்சித்தான். இல்லைன்னா எல்லாரும் பஞ்சத்துல செத்து போயிருப்பாங்க. ஓகே, இப்ப யோசேப்போட இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? உங்களுக்கு எல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான். யோசேப்பு இந்த தேவ சித்தத்தை நிறைவேற்றுறதுக்கு பல பாடுகள் வழியா போக வேண்டி இருந்தது. அவன் விசுவாசம் உள்ளவனா இருந்தான். நீங்க நல்லா கவனிக்கணும், கர்த்தர் நம்ம ஒரு பாதையில் நடத்துறாரு. ஆனா இதெல்லாம் பழைய ஏற்பாடு தானே, ஏன் படிக்கணும் அப்படின்னு டக்கு டக்குன்னு நம்ம வந்துடும். ஆனா எபிரேயர் புஸ்தகத்துல எல்லாத்தையும் தோண்டி எடுத்து கொடுக்குறாரு நமக்கு. என்ன என்ன சொல்றது, கோல்ட் நக்கெட்ஸ் மாதிரி, வைரங்கள் முத்துக்கள் மாதிரி நம்ம கொடுக்குறாரு. ஏன்னா இப்ப எபிரேயர் 4:5-11 4:5 வாசிச்சிட்டோம் இல்லையா? ஹீப்ரூஸ் 11ல 4 and 5 வாசிச்சோம். 4th வசனம் யாரை குறித்து வாசிச்சோம்? ஆபேல். வெரி குட், டக்கு டக்குன்னு உங்களுக்கு வரணும். 5ஆம் வசனம் யாரை குறித்து வாசித்தோம்? ஏனோக்கு. நெக்ஸ்ட் நோவாக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவார். ஹீப்ரூஸ் 11:6 என்ன இருக்கு வாசிங்க? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனுக்கு சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். அப்போ faith is very very important in Christian life. அந்த விசுவாசத்தை அழிச்சு போடுறது தான் பிசாசு பண்ணிக்கிட்டே இருப்பான். விசுவாசம் போயிடுச்சுன்னா அப்புறம் கர்த்தர்ட்ட நம்ம நிக்க முடியாது. புரிஞ்சுங்களா? அப்போ ஆரம்பிக்கும் போதே, ரட்சிக்கப்படும் போதே ஆண்டவர் எல்லாருக்குள்ளேயும் ஒரு அமௌண்ட் ஆஃப் மெஷர் ஆஃப் ஃபெய்த் உள்ள வச்சிருக்காரு. அது வளர்றதுக்கு தான் இந்த பைபிள் செடி, ஆராதனை எல்லாம் அது வளர்ந்துகிட்டே வரும் நமக்குள்ள. சரிங்களா? விசுவாசம் இல்லைன்னா தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. விசுவாசத்தினாலே ஆபேல் மேன்மையான பலியை செலுத்தினான். விசுவாசத்தினாலே ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்தான். விசுவாசத்தினாலே தான் எபிரேயர் 11 முழுக்க வரும். இவங்கெல்லாம் யார்னா, நமக்கு முன்னாடி வைக்கப்பட்டிருக்கிற சாட்சிகள். சரிங்களா? இப்ப நம்ம இங்க இருக்கிறோம், நிறைய கிளவுட்ஸ் இருக்கு. இந்த ஃபேன்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. இங்க ஒரு கிளவுட், அங்க ஒரு கிளவுட், இங்க ஒரு கிளவுட், அங்க ஒரு கிளவுட், நிறைய கிளவுட்ஸ் வச்சிருக்காரு. எப்பெல்லாம் நம்ம வாழ்க்கையில தடுமாறுறோமோ ஒரு கிளவுட பார்க்கணும். ஓ, ஆபேல் இப்படி மேன்மையான பலியை செலுத்தினா, ஆஹா, அந்த இடத்துல ஏனோக்கு தேவனோட நடந்தான், அந்த இடத்துல நோவா பேழைய கட்டி கீழ்ப்படிஞ்சு கட்டினாரு. இந்த இடத்துல பாருங்க, யாரு? நம்ம யோசேப்போட விசுவாசம் என்ன வாசிங்க? 22ஆம் வசனம், 11:22. எபிரேயர் 11:22. புறப்படுவார்கள் என்பதை பற்றி தன் அந்நிய காலத்துல பேசி தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தான். அந்திய காலத்தில் என் டைம்ல அவர் பேசி தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தானா, இந்த இடத்துல எகிப்தில் அடக்கம் பண்ணப்பட்ட கூடாதுப்பா, எலும்பு தான் மிச்சம் இருக்கும். அந்த எலும்பை நீ வச்சு கானான் தேசத்துக்கு கொண்டு போய் எங்க பெரிய தாத்தா யார்? ஆபிரகாம், சாரா, ஈசாக்கு, ரெபெக்கா, யாக்கோபு, லேயா, அது பக்கத்துல கொண்டு போய் என்ன அடக்கம் பண்ணிடுங்க, ஏன்னா எனக்கு ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கு. அதுதான் அவருடைய விசுவாசம். புரிஞ்சுதுங்களா? அப்போ யோசேப்பு ஒரு தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்து தேவ சித்தத்தை வெளிப்படுத்திட்டாரு. ஆனா தேவ சித்தம் நிறைவேறணும்னா இவன் பரிசுத்தமா இருக்கணும், தேவனுக்கு பயப்படணும், கர்த்தருடைய திட்டத்தை அவன் நம்பணும். 2 தப்பு பண்ணிட்டான். ஒண்ணு கொஞ்சம் போஸ்ட் பண்ணினா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எனக்கு கனவு கொடுத்தாரு, கனவு வந்ததுன்னுட்டான். அவன் கனவை பத்தி சொல்லனா கூட அந்த கோட் ஆஃப் மெனி கலர்ஸை போட்டு போனா அவங்க கிழிச்சு குழியில போட்டு அமுச்சு விட்டுருப்பாங்க. ஓகேவா? அடுத்தது, வானபாத்திரக்காரோட தலைவன்ட்ட தயவு செய்து ராஜாட்ட எப்படியாவது சொல்லி வெளில கொண்டிருப்பா அப்படின்னா. ஆனா அது கர்த்தரோட டைம் கிடையாது. சரிங்களா? அதனால கர்த்தர் அந்த பானபாத்திரக்காரனுக்கு ஞாபகமே உண்டாகாத மாதிரி பண்ணிட்டார். 2 வருஷம் அவனை மறக்க பண்ணிட்டார். அப்படியே
அப்படியே நமக்கு எப்படி தோணும், இவன் அன்கிரேட்ஃபுல், இவன் வந்து நன்றி இல்லாதவன் தோணும். அப்படி இல்லை. கர்த்தர் அந்த சீஃப் பட்லர் வானபாதையின் தலைவன் மனசுல இருந்து யோசேப்பு அப்படியே ரிமூவ் பண்ணிட்டார். 2 வருஷம் கழிச்சு பார்வோனுக்கு அந்த சொப்பனம் வரும்பொழுது திரும்ப அந்த மெமரியை கொடுத்து, ஓ நான் பண்ண பாவம் இப்பதான் நினைவுல வந்தது, சிறைச்சாலையில யோசேப்புன்னு ஒரு வாலிபன் இருக்கான், அவன் தான் கனவு கர்த்தன் சொன்னான்னு சொல்லி எக்ஸாக்ட் டைம்ல யோசேப்பை கொண்டு வந்து இது பண்றார். ஸோ நமக்கும் வேத புஸ்தக சூழல எழுதப்பட்டிருக்கு நம்முடைய சித்தம், நம்ம பத்தி என்ன சித்தம்னு படிக்க படிக்க தான் வெளிப்படுத்துவார். சரிங்களா? எல்லாருக்கும் இன்னைக்கெல்லாம் பாப்கார்னா வேணும்னு ஆசைப்படுறாங்க. கர்த்தர் அப்படி நம்மா தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயம் அப்படிலாம் ரொம்ப செய்யறது இல்லை. ஜெபிச்சு நம்ம கேட்கணும், நம்முடைய சித்தம் என்ன, நம்முடைய சித்தம் என்ன. அப்ப படிக்க 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 தான் வேதத்திலிருந்து கர்த்தர் வசனங்கள் கொடுப்பார். அத சபையில திரும்ப பாஸ்டர் மூலமா வரும், பாட்டுல வரும். அப்ப நம்ம கண்டுபிடிக்கணும், நாம் எனக்குன்னு வச்சிருக்கிற வசனம் என்ன, என் வாழ்க்கையுடைய கோர்ஸ் எங்க போகுது, எப்படி கர்த்தர் என்ன பயன்படுத்த விரும்புகிறார், அதெல்லாம் கண்டுபிடிச்சு உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி நம்ம போயிட்டே இருக்கும் பொழுது we will become blessing to others. சரிங்களா? நான் யோசேப்பு பாடல்கள் வழியா போன நேரம் இல்லை, நான் வசனம் வந்து சொல்லிடுறேன். சங்கீதம் 105 17 22 தயவுசெய்து வீட்டில் போய் வாசிச்சுக்கோங்க, நேரம் கடந்து போகிறது. யோசேப்பை விற்று போட்டாங்க, அவன் வந்து சங்கிலினால ஒடுக்கப்பட்டான், அவன் பிராணன் இருமில் அடைப்பட்டிருந்தது. உங்களுக்கு அந்த வசனம்லாம் தெரியும் இல்லையா? எல்லாரும் சங்கீதம் நல்லா வாசிக்கிறவங்க தானே. சங்கீதம் 105 17 22 வீட்டில் போய் வாசிங்க. ஸோ கர்த்தர் அப்படியாக யோசேப்போட வாழ்க்கையில் நடத்தினார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இன்னிலிருந்து 20 வருஷம் கழிச்சு என்ன ஆகும் நமக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமா? 20 இயர்ஸ் கழிச்சு நமக்கு தெரியுமா? தெரியாது. 5 வருஷம் கழிச்சு என்ன நடக்குமா தெரியுமா? தெரியாது, நமக்கு தெரியாது. 10 வருஷம் கழிச்சு நான் சொன்னேன், இதை வந்து சொல்லிடுறேன். எங்க அக்காட்ட நான் சொன்னேன், அவங்க சொன்னாங்க சர்ச்சுக்கு இடமா தேடிட்டு இருந்தாங்க 5 வருஷமா. அதான் எதுக்குலதான் சர்ச்செல்லாம் தேடுற, நீ தேடாத, கடைசி வரைக்கும் ஏசிய தலைமை சபையில நம்ம இருப்போம், நம்ம பாஸ்டரையா இருப்பார், அவருக்கிட்ட நம்ம ஊழியம் பண்ணிக்கிட்டே இருப்போம், ரகசிய வர்க்கம் வந்து நம்ம போயிடுவோம் அப்படின்னு. எனக்கு தெரியவே தெரியாது 2012 இப்படி ஆகும், சபை இப்படி ஆகும்னு எனக்கு தெரியவே தெரியாது. பிரியமாலும் என்ன நடக்கும்னே தெரியாது நாளைக்கு. இன்னைக்கு நம்ம நல்ல வசனத்தை பொறுக்கி இதயத்துல சேர்த்து வச்சுக்கணும். நாளைக்கு வசனம் கிடைக்காத பஞ்ச காலம் வரும். வசனமா இருக்கும், ஆனா நமக்கேத்தது எதுவும் கிடைக்காது. புரியுதுங்களா? நிறைய துருபதேசங்கள்லாம் உள்ள வரும், கள்ள அப்போஸ்தலர்கள் கள்ள தீர்க்கதரிசிலாம் உள்ள வருவாங்க. மந்தையில இருக்கிற ஆட்டத்தான் அவன் குறி வைப்பான். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருந்து வசனத்துல தயவு செய்து தேறிடுங்க. அப்பதான் நீங்க ஒரு ஆராதனையில போய் நின்னீங்கன்னா கர்த்தர் இருக்காரா இல்லையான்னு தெரியும். தேவ பிரசனம் இருக்கா இல்லையா, இவங்க சொல்றது கர்த்தர் பேசுறாங்களா பிசாசு இவங்களை யூஸ் பண்ணுதான் நீங்க கண்டுபிடிக்கிறதுலாம் நீங்க ஆவியில வளரணும். நல்ல ஆராதனையில விடுதலையா அந்நிய பாஷையில பேசணும். இங்க வந்துட்டு கூட அந்நிய பாஷை பேசாம இருக்கக்கூடாது. சபையில வந்துட்டீங்களா, இந்த இடத்துல நல்லா வர்ஷிப்பிங்க நடக்கும் பொழுது நல்லா விடுதலையா அந்நிய பாஷையில பேசி அந்த வாரத்துக்குரிய ஜெயத்தை நம்ம எடுத்துக்கணும். ஸோ இனிமே அந்த 20 வருஷம் முன்னாடி நடக்க போறதுனால கர்த்தர் யோசேப்பை ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போனார். அவன் அந்த பாடுகளுக்கெல்லாம் ஒப்பு கொடுத்தான், கர்த்தர் உயர்த்தினார். கடைசியாக நோவா சொல்லி முடிச்சிடுறேன். the person who did God's will perfectly. how he did God's will, எப்படி தேவ சித்தம் முழுமையாக்கினார், தேவன் தன கட்டளையிட்டபடி அந்த பேழையை கட்டி முடித்தார். he built the ark exactly as God commanded. கொஞ்சம் கூட்டல குறைக்கல. he built the ark exactly as God commanded. why he obeyed, ஏன் கீழ்ப்படிஞ்சான், தேவனுடைய அந்த எச்சரிப்பை கவனிங்க, தேவனுடைய எச்சரிப்பை விசுவாசிச்சான். இப்ப வாசிங்க எபிரேயர் 11:7 வாசிங்க, முடிச்சிடலாம் லாஸ்ட். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தியுள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளாவதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான். பாருங்க, அப்போ நோவா நடுவுல வர்றாரு, நான் கடைசியில சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ 5, 6 விசுவாசம் பத்தி சொல்லிட்டு 7வது வசனம் நோவாவை பத்தி வருது. தற்காலத்துல அந்த பெரிய மழையை அவன் பார்த்ததே இல்லை, ஆனா தேவ எச்சரிப்பு பெற்று he believed God's warning. நம்ம ப்ராமிசஸை பிலீவ் பண்ணுவோம், வாக்குத்தத்தங்களை நம்ம ஈஸியா விசுவாசிப்போம். ஆனா தேவன் எச்சரிச்சா இது எனக்கு இல்லை, இது அவங்களுக்கு சொல்றாங்க. சபைக்கு வரும்போது கொஞ்சம் கவனிங்க, சபைக்கு வரும்போது ஒரு மெசேஜ் வந்ததுன்னா கர்த்தர் அவங்க கிட்ட பேசுறாரு, இவங்க கிட்ட இப்படிலாம் நினைக்காதீங்க. ஒரு வசனம் காதுல விழுந்ததுன்னா அது எனக்குத்தான் எடுத்து திருத்தணும்னா திருத்திக்கணும், திருந்திட்டா நெக்ஸ்ட் இதுக்கு ஆண்டவர் போயிடுவார். ஸோ அவங்கள பார்த்து இவங்கள பார்த்து உங்க ஓட்டத்தை இழந்துடாதீங்க. நானும் இயேசும் கர்த்தர் புல்பிட்லேருந்து என்ன பேசுறாரோ அது எனக்குன்னு சொல்லி முதல்ல எடுங்க. சரிங்களா? அப்போ தேவன் எச்சரிக்கிறாரு, இவர் என்ன பண்றாரு, மெயின் கேரக்டர் குவாலிட்டி என்ன நோவாக்கு அடுத்த சப்ஜெக்ட்ல சொல்றேன். ஒபீடியன்ஸ் அண்ட் ஃபெய்த்.
டிஸ்பைட் அப்போசிஷன், எல்லாரும் உலகமே எதிர்த்து நிக்குது, ஆனா அது மத்தியில விசுவாசத்தோட தேவனுக்கு கீழ்ப்படுகிறார். சரிங்களா? இப்போ நம்ம வார்னிங், எச்சரிப்பு நமக்கு விரோதமா வரும் பொழுது why he obeyed, believe God's warning, தேவனுடைய எச்சரிப்பை விசுவாசிச்சாரு, கீழ்ப்படிஞ்சு அந்த கட்டினாரு. முடிவு நமக்கு தெரியும் என்ன, ரிசல்ட் என்ன, blessing என்ன, he saved his own family, he became heir of a renewed or new earth. தன்னுடைய சொந்த குடும்பத்தை ரட்சித்தாரு, புதிதாக இருந்த அந்த பூமிக்கு சுதந்திரவாளியா மாறினார். ஆதியாகமம் 6:9-11 உங்களுக்கு நோவா கதை தெரியும் இல்லையா? அதையும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம என்ன கத்துக்கிறோம்னா, கர்த்தர் நம்ம குடும்பத்தை ரட்சிக்கிற பொறுப்பை நம்மகிட்ட தான் கொடுத்துருக்காரு, அதை மறந்துடக்கூடாது. யாரா ஜெபிப்பாங்க, யாரா பார்த்துப்பாங்கன்னு கோட்டை விடக்கூடாது. ஒரு ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃபை கொடுத்தா ஹஸ்பண்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஒய்ஃப், ஒய்ஃபும் அதே மாதிரிதான். பிள்ளைங்க பெற்றார் பிள்ளைங்க நம்ம என்ஜாய் பண்றதுக்கு கொடுக்கல, கர்த்தர் ஒரு உத்தரவாதத்தை தான் நம்ம கையில கொடுக்குறாரு. சரிங்களா? கவனிக்கிறீங்களா? எல்லாரும் எங்கேயோ கவனிங்க, ஒரு உத்தரவாதத்தை கையில கொடுக்குறாரு. அது ஆத்துமாக்கள். சும்மா ஏதாவது ஒரு கிளாஸ் ஏதாவது கொடுத்தா உடஞ்சிட்டா இன்னொரு கிளாஸ் நம்ம வாங்கிக்கலாம். ஆனா பிள்ளைங்கள்லாம் நமக்கு ஆத்துமாக்கள். சரிங்களா? கர்த்தர் முதல்ல காயின் கிட்ட என்ன கேட்டாரு? சகோதரனாகிய ஆபேல் எங்கே? கர்த்தர் கேட்பாருங்க. மனைவியை கொடுத்தா கர்த்தர் கேட்பாரு, உன் மனைவி ஜெபிக்கிறாளா கேட்பாரு. கணவனை கொடுத்துருக்காரா கர்த்தர் கேட்பாரு. உங்ககிட்ட கணக்கு நிச்சயமா கேட்பாரு. கொடுத்துட்டு ஜாலியா இருக்கலாம்னு நினைக்காதீங்க, கொடுத்ததுக்கு கணக்கு கொடுக்கணும். கொடுத்துட்டாரு, நம்ம கட்டாயமா நம்ம ஜெபம் பண்ணி நம்ம முதல்ல நிறுத்தப்படணும், அடுத்து அவங்களையும் நிறுத்திடணும். நம்ம அதே மாதிரி பிள்ளைங்க சிப்ளிங்ஸ் இப்போ ரொம்ப குட்டியா இருக்காங்க, பெண்ணிட்ட கேட்பாரு, மனாசை ஜெபம் பண்ணானா, எங்க மனாசை எங்கன்னு யார்கிட்ட கேட்பாரு? உன்கிட்ட கேட்பாரு, கணக்கு கேட்பாரு. நான் குழைச்சிக்கிறேன், நான் போறேன், அப்படி இல்லை. வி ஆர் ரெஸ்பான்சிபிள். மேகா ஏன் சர்ச்சுக்கு வரலன்னு யார்கிட்ட கேட்பாரு? உங்ககிட்ட தான் கேட்பாரு. அம்மா மம்மி டாடிட்ட கேட்பாரு, உன்கிட்ட கேட்பாரு. அதனால அம்மா அப்பா பார்த்துப்பாங்க. இல்ல ஆதாம் ஏவாள் உயிரோட தான் இருந்தாங்க. ஆனா கேட்கிறார் ஆண்டவர் காயின் கிட்ட, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கேன்னு கேட்கிறார். அது மாதிரி நம்மகிட்ட கணக்கு ஆண்டவர் கேட்பாரு. நம்ம சபையை குறித்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போவோம். நம்ம எவ்வளவு தூரம் பொறுப்பு எடுக்கிறோமோ அவ்வளவா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இதெல்லாம் நம்ம நினைவில் கொள்வோம். நம்ம ஷார்ட்டா ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம், டைம் ஆயிட்டு. தேங்க்யூ ஜீசஸ். பாட்டு பாட வேணுமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவ சித்தம் நிறைவேறணும். ஆண்டவர் எனக்கு கிருபை செய்யுங்கப்பா. அவங்கெல்லாம் பெர்ஃபெக்டா முடிச்சிட்டாங்க. ஏனோக்கு முதல்ல யாரு? ஆபேல், ஏனோக்கு, யோசேப்பு, மெல்கிசேதேக்கு, நோவா. ஆதியாகம புத்தகத்துல இதெல்லாம் நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்கு நீங்க கிருபை செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. ஹல்லேலூயா. உமக்கு கீழ்ப்படி எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. Thank you Lord. கீழ்ப்படிவேன், தேவ சித்தம் செய்வேன், திருவார்த்தை எப்போதும் நம்பி கீழ்ப்படிவேன். Trust and obey, for there's no other way to be happy in Jesus but to trust and obey. கீழ்ப்படிவேன், தேவ சித்தம் செய்வேன், திருவார்த்தை எப்போதும் நம்பி கீழ்ப்படிவேன். அன்பின் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நம்மிடத்தில் வருகிறோம். கர்த்தாவே, மறுபடியுமாக ஆண்டவரே, நீர் வைத்திருக்கிற மேகம் போன்ற இந்த திரளான சாட்சிகளை குறித்து நாங்கள் தியானிக்கும்படி வைத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தாவே, ஆண்டவரே, ஆபேலை போல மேன்மையான பலி செலுத்த அப்பா, ஏனோக்கை போல பிரியமாக நடக்க, ஆண்டவரே, நோவாவை போல நீர் கட்டளையிடுகிற காரியங்களை எச்சரிப்பு பெற்று செய்து முடிக்க, யோசேப்பை போல கர்த்தாவே ஒரு ரிசரக்ஷன் இருக்கிறது, உயிர்த்தெழுதல் இருக்கிறது என்று சொல்லி விசுவாசத்தோடு ஆண்டவரே நாங்கள் ஓட, கர்த்தாவே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். மெல்கிசேதேக்கு ஆண்டவரே கர்த்தாவே தொடர்ந்துமே ஆராய்த்து கொண்டே இருந்தார். கோத்திர தலைவனாகி ஆபிரகாம் தலையில ஆண்டவரே கையை வைத்து ஆசீர்வதிக்கிற அந்த பாக்கியத்தை பெற்றாரப்பா. அது போல கர்த்தாவே எங்களுடைய ஆவிக்குரிய ஓட்டத்துல உண்மையை சேவித்து அப்பா நாங்கள் பார்த்த எல்லா குணாதிசயங்களும் எங்களுடைய வாழ்க்கையில கடைபிடிக்க எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி. எந்த நிலைமையிலே வந்து காண்கிறீர் அப்பா, அவங்களுடைய குடும்பங்களை தழைக்க பண்ணுவீராக ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அவருடைய வசனத்தை அவர்கள் நேசிக்கிறபடியினாலே கர்த்தா குடும்பங்களை அப்பா நீர் ஆசீர்வதியும். ரத்த கோட்டைக்குள் இயேசுவே நீர் மூடி மறைத்து காத்துக்கொள்ளும் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி. இந்த வாரம் முழுவதும்
உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் பிள்ளைகளோடு இருக்கட்டும். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும் என்று சொன்னீரே, உம்முடைய பிள்ளைகள் இந்த வாரத்துல செய்கிற எல்லாம் வாய்க்கட்டும். ஆசீர்வதிப்பீராக, காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். ஆமேன், ஆமேன், ஆமேன்.